நம்ம சூர்யானா இப்போ ரீசெண்டாக மறைந்த நடிகரான ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய கொச்சினில் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு சென்று அவரோட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க சென்றிருக்காரு. ஸோ அங்கே வச்சு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறத அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன நம்ம அண்ணா பேசினார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அண்ணன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது கொச்சினில் வச்சு அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை அவர் வந்து ரொம்ப எமோஷனலாக தான் அட்டன் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா நம்ம சூர்யானா வந்துட்டு சீனிவாசன் சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் போல். ஸோ அவர் ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்பவுமே வந்துட்டுனா வருத்தமாக இருந்தது. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீனிவாசன் சாரை ஒரு மிகப்பெரிய ஃபேன். நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அவரை மணிக்கு படங்கள் பண்ணணும்னு சொல்லி வந்துன்னா ஆசைப்பட்டிருக்கேன் அந்த மணிக்கு வந்து சொல்லிட்டு. ஸோ நான் கொச்சினில் இருக்கும்போது இவர் இறந்துட்டார் இந்த மணிக்கு எனக்கு நியூஸ் தெரியும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ அவரை நேரில் சென்று அவங்க இல்லத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கணும்னு சொல்லி வந்து ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து தான் வந்திருக்கேன் அந்த மணிக்கு வந்து சொன்னார். அதே மணிக்கு சீனிவாசன் அவர்கள் வேணால் இறந்துருக்கலாம், அவருடைய படங்கள் அதே மணிக்கு அவருடைய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டுனா இன்னும் வரைக்கும் மக்கள் மனசில் இருக்க தான் போகுது. ஸோ அவர் மக்கள் மனசில் வாழ தான் போகிறாரு அந்த மாதிரி சொல்லி தான் ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணிவிட்டு அவர் தான் கிளம்பி போயிட்டார். ஸோ நம்மளும் மறைந்த நடிகரான சீனிவாசன் அவர்களுடைய இறப்புக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அவருடைய இழப்பை வந்து தான் சினிமா இண்டஸ்ட்ரி தாங்காது. ஸோ ஆனால் ஒரு திறமையான ஒரு நடிகரை தான் இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இழந்திருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.